ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தான் சீரீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் அதை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் இஃப் எல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன், ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருவாங்க. அப்படி கண்டினியூஸாக போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் 3 இருக்குது. இஃப்பு, எலிப்ஸ், அடுத்தது எல்ஸ் இருக்குது. இது மூணுத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இது மூணும் ஒன்று தான், அதனால் நீங்கள் தனித்தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஒன்று தனியாக யூஸ் பண்ணலாம், ஆனால் இஃப் எல்ஸ் ரெண்டுமே ஒன்றா தான் யூஸ் பண்ண முடியும். எல்ஸ் எல்லாத்துக்கும் வரும். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஜாக் இஃப் எல்ஸ் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க, நான் ஃபஸ்ட்டு எதை வச்சு வாட் ஏஜ் ஈக்குவல் டு 18 கொடுத்துக்கிறேன். இஃப் ஏஜ் இஃப் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் கிரேட்டர் தென் 80 இருந்தால் 80 கொடுத்துக்கணும். பிரிண்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகே, யூஆர் யூஐஆர்இ வெயிட் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட். நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஓட்டுக்கு. இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் எல்ஸ் இஃப். இப்போ இது கரெக்ட் எப்படி சொல்கிறது, இப்போ 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து எல்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸுக்கு எதுவும் அந்த என்னது எதுவும் கண்டிஷன்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த இஃப்க்கு கண்டிஷன் கொடுக்கணும், ஆனால் எல்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ அது கரெக்டாக இருந்தால் ட்ரூவாக இருந்தால் ரன் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸு ட்ரூ வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் காட்டும். இப்போ 18 வயசு சின்னதாக இருந்ததுன்னா 17 வயசு எலிஜிபிள் ஆகும். அதுதான் அந்த எல்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க, நான் இது வந்து வேறு ஏதாச்சும் மாற்றிக்கிறேன். யூஸர் கிட்டேருந்து வாங்குற மாதிரி மாற்றிக்கிறேன். நீங்கள் அந்த இன்னும் இன்புட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பிரிண்ட்டு மட்டும் தான் பார்த்தோம். இன்புட் செக்மெண்ட் போக போக பார்த்துடலாம். இதில் பார்த்துடலாம்னா இன்ட்டு எது கொடுக்குறோன்னா நம்ம நம்பரில் வாங்குறதுனால டேட்டா டைப் பார்த்துருக்கோம்ல இன்ட்டு, அந்த நம்பர் நம்ம டேட்டா வாங்க போகிறோம். அதனால் இன்ட்டு இன்புட்டும் கொடுக்குறோம். இன்புட்டில் என்டர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இதுதான் இன்புட்டு வாங்குறது. ஏஜ் எதுக்குன்னா அந்த ஏஜ் ஈக்குவல் டு இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட் வந்து நம்பரில் வாங்கி ஏஜில் சேவ் பண்ணிட்டோம். அதுக்கு தான் அது. இப்போ என்டர் ஏஜ் கேட்குது. 18 கொடுத்தேன், 10 கொடுத்தனா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு வந்துச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம். இஃப் முடிஞ்சிச்சு, இஃப் எல்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஃப் எலிஃப் பார்க்கலாம். இஃப் எலிஃப்னால் இப்போ இஃப்பில் 2 கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். இஃப் எல்ஸில் 2 கண்டிஷன் தான் இருக்கும், ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ். இப்போ இஃப் எலிஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இஎல்ஐஎஃப், ஓகேவா, அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து மோர் தென் 2 ஆர் மோர் தென் 2 ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. இப்போ கிரேடு மார்க் கிரேடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ 95 எடுத்தால் ஏ, 90 எடுத்தால் பி, அதேமாதிரி வரும் பார்த்தீங்கன்னா. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தான் இஃப் எலிஃப். இப்போ மார்க் வந்து நம்ம யூஸர்கிட்டேருந்து வாங்குகிறோம். பிரிண்ட்டு இப்போ 85க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏ கிரேடு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு மார்க்கு கிரேட்டர் தென் 65 மேலே, அதாவது 85லேருந்து 65க்குள்ளே இருந்தால் அதேமாதிரி தான் ஒரு இது, ஓகேவா. இது வந்து கொஞ்சம் நிறையா ஸ்டேட்மெண்ட் மோர் தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. டி கிரேடு இது நம்ம இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய போக போக பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணக்குள்ளே இது நிறைய யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் ஆகும். ஃபார் லூப்பு மற்ற ஃபங்க்ஷன் தான் முக்கியம். ஆனால் எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஃப் 50 கீழே இருந்தால் அது சி கிரேடு. அப்படின்னா சும்மா வச்சுருக்கேன், விட்டுருங்க, ஃப்ளோவில் விட்டுருங்க, அப்படி கற்றுக்கலாம். இருங்க வர. இதுதான் இஃப் எலிஃப் எல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. இஃப்பில் 85, எலிஃபில் 65, இன்னொரு எலிஃபில் 50. இப்போ எல்ஸ் இதெல்லாம் கண்டிஷன் இல்லாமல் 50 கீழே இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலு அப்படி நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபெயில். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ரன் கொடுக்குறேன்.
ரன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன மார்க் கொடுக்கலாம்? 85 கொடுத்தா ஏ கிரேடு. நம்ம ஈக்குவல் டு கொடுத்ததுனால 85 கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 45 கொடுத்து பார்த்தீங்களா, ஃபெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் இஃப் எலிஃப் எல்ஸு கண்டிஷன் செக் பண்ணுறது. இதுலேயும் இன்னொன்று இருக்குது, செக் பண்ணுறதுல ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இருங்க வரேன், இப்போ மார்க்னே வச்சுக்கிறேன். அதிகமாக நீங்கள் யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்பப்போ நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மார்க் ஈக்குவல் டு 10. இதில் டபுள் ஈக்குவல் டு நான் ஆல்ரெடி நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன், நிறையா வரும். இன்னும் நம்ம அந்த மேட்ரிக்ஸ் அது இந்த என்னது இதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ மார்க் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் மார்க் ஈக்குவல் டு 10, அப்படி இல்லைன்னா இது ஈக்குவல் டு 10 இல்லை. இப்போ நான் மார்க் 10 கொடுத்துட்டேன். இது வந்து மார்க் 10 விட கரெக்டாக இருக்குது, அதனால் பிரிண்ட் ஆகுது. எல்ஸ் தப்பு இஸ் நாட் ஈக்குவல் டு 10 வந்துடும். ஓகே, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.